ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீட்டுல சண்டே சமையல். நான் என்ன சமைக்க போறேன்றத பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு கடம்பால் பெரட்டல் தான் செய்ய போறேன். அதுக்கு தேவையான அளவு கடம்பா வாங்கியிருக்கேன். 1 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகத்தை அரைச்சி வச்சிருக்கேன் ஒன்னும் பாதியமா. அப்புறம் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இது நம்ம வீட்லயே ரெடி பண்ற மசாலா, தனியா, மிளகா, மஞ்சள் எல்லாம் போட்டு ரெடி பண்ற மசாலா. ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டை சின்ன சின்னதா நசுக்கி வச்சிருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். வாங்க நம்ம இப்ப செய்யறத பார்க்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நான் சோம்பு போட்டுக்கிறேன். இதுல தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய், சோம்போட ஸ்மெல் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இடிச்சு வச்ச அந்த பூண்டை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து வெறும் மிளகாத்தூள், அது ஓரளவுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் வீட்டுல அரைச்சு வச்ச மிளகாத்தூள் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு ஏற்கனவே வாஷ் பண்ணிட்டேன். மஞ்சத்தூளும் கல்லு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் கடம்பாவை. இருந்தாலும் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அந்த மசாலா ஐட்டம் மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி அது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா பெரட்டி வச்சு, இது இப்போ நல்லா பெரட்டியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள வெங்காயம் வதங்கிரும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம்லாம் போட்டிருந்தோமா, அதெல்லாம் இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி போட்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை மேலாட்டம் போட்டுக்கலாம். அந்த ஸ்மெல் நல்லா. இப்போ தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் நம்ம அந்த கடம்பாலேயே கொஞ்சம் போட்டு பெரட்டி வச்சிட்டோம். அதனால தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். வீட்லயே தனியா, மிளகா, மஞ்சள் எல்லாம் போட்டு அரைச்ச மிளகாத்தூள் இதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுலயே லைட்டா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சால்ட் தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏற்கனவே கடம்பாலையும் தக்காளி வதக்க சொல்லி சால்ட் போட்டிருக்கோம். அதனால பார்த்துட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்ப எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுல இப்ப நம்ம கடம்பாவை சேர்த்துக்கலாம். பெரட்டி வச்சிருக்கோமா கடம்பா, இதை போட்டுடலாம். இப்ப இது நல்லா பெரட்டியாச்சு. இதுல லைட்டா தண்ணி மட்டும் தெளிச்சு, நீங்க குழம்பா வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்திக்கோங்க. நான் வந்து பெரட்டல் மாதிரி பண்ண போறேன். அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சு மட்டும் விடுறேன். அது வேக வேக இதுல இருந்தே தண்ணி வரும். அது வேகிறதுக்கான தண்ணியை மட்டும் நான் தெளிச்சு விடுறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டுடலாம். கடம்பா ரெடி ஆயிடுச்சு. வந்து பாருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் நல்லா ட்ரை ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சீங்கன்னா ட்ரை ஆடும். ஆனா ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. கடம்பா மட்டும் ரொம்ப நேரம் வேக வச்சீங்கன்னா லப்பர் மாதிரி ஆயிடும். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான். அதனால நீங்க தண்ணி அளவு கம்மி பண்ணீங்கனாலே அது கரெக்டான பொசிஷன். ஏன்னா அதுலயே தண்ணி வரும். கடம்பா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாமா? ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே. இப்படி ஒரு குட்டுக்குள்ளத்தான் வாழ ஏத்துதே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே. சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதையில்